ஒரு மாமனிதனை சிறையிலே அடைத்த காரணத்தால் ஒரு இயக்கம் வலுக்குறைந்து விடும், அவரை சிறையிலே அடைத்ததால் சிறுமைப்படுத்தி விடலாம் என்ற அரசுக்கு புரிகிற வகையிலே இந்தியா கூட்டணி இன்று மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கின்றோம். நம்முடைய கொள்கைகள் உலகெங்கும் உள்ள மக்களுக்கு சென்றடைய வேண்டும், இந்தியா கூட்டணியிலே உள்ள கொள்கைகள் பரவ வேண்டும், விரைவில் அவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். அருமையான கண்டன உரையை நிகழ்த்திய சார் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கண்டன குரலை எழுப்புவதற்கு திரு பாலசுப்ரமணியம் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்திலிருந்து மாநில தலைவர் அவர்கள் கண்டன உரையாற்றுவார். மனிதநேய மறத்து போன இந்த சமுதாயத்தில் ஜனநாயகம் என்கிற சொல்லின் அர்த்தம், அதனுடைய சூத்திரம் என்னவென்று தெரியாத இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மத்திய பாஜக அரசின் அடாவடித்தனங்களை கண்டித்து இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு இங்கு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கூடியிருக்கக்கூடிய அனைத்து கட்சியை சார்ந்த தலைவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று மத்திய ஆளக்கூடிய பாஜக அரசு ஒருவரை பழிவாங்க வேண்டும், நம்மை இல்லாமல் இந்த இந்தியாவில் எந்த கட்சியும் இருக்கக்கூடாது என்கிற ஒரு தவறான ஒரு கொள்கையில் 2 ஆயுதங்களை கையில் வைத்துக் கொண்டு, அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு இன்று இந்தியா முழுவதும் அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய, பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒன்று அமலாக்கத்துறை, இல்லை என்றால் சிபிஐ என்ற ஒரு ஆயுதத்தை ஏந்தி அழிக்க நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலக நாடுகளில் எல்லாம் நாம் பல சரித்திரங்களை பார்த்திருக்கிறோம். சர்வாதிகாரம் செய்த எந்த தலைவனும் நிலைத்ததில்லை. சர்வாதிகாரம் செய்த அந்த ஆட்சியை மக்கள் அடியோடு அழித்திருக்கிறார்கள். அதை மத்திய பாஜக அரசு புரிந்து கொள்ள வேண்டும். பிஜேபி அரசு இங்கு இடம் கிடையாது என்று 40 தொகுதிகளையும் வென்று தங்களுடைய பலத்தை நிரூபித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்று பொய் வழக்கு போடப்பட்டு தீகார் சிறையிலே அடைக்கப்பட்டு இதோடு இவருடைய வாழ்க்கையை, இவருடைய கட்சியை நாம் அழித்துவிட்டால் நாம் மேலும் இன்னும் அதிகாரம் வரலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாஜக அரசு மீண்டும் சரிவை, இப்பொழுது இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ஒரு சரிவு தான், உங்களுக்கு முழுமையான வெற்றி கிடையாது. எந்த நேரத்திலையும் இந்த ஆட்சி நிச்சயமாக பாஜக அரசு மக்களால் தூக்கி எறியப்படும் என்பது உறுதி. அந்த வகையிலே ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் கேஜ்ரிவால் ஐயாவுக்கு தீகார் சிறையில் ஏற்படக்கூடிய கொடுமைகளையும் நெருக்கடிகளையும் குரல் கொடுக்கும் விதமாக தமிழகத்தில் அத்தனை இளைஞர்களையும் ஒன்று சேர்த்திருக்கக்கூடிய பாசமிகு தமிழகத்தின் ஆம் ஆத்மி தலைவர் அருமை அண்ணன் வசீகரன் அவர்கள் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்து கட்சிகளும் இந்த ஒத்துழைப்பு, இந்திய தேசம் முழுவதும் எல்லா கட்சிகளும் இணையும் இந்த ஆம் ஆத்மி கட்சியின் வளர்ச்சி மேலும் மிகப்பெரிய ஒரு பயத்தையும் அச்சுறுத்தலையும் இந்த பாஜக அரசுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இது ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த இது நடைபெறும். அந்த வகையில் இங்கு ஒத்துழைப்பு தந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக மத்திய அரசுக்கு எடுத்துச் சொல்வது என்றால், சர்வாதிகாரம் உங்களுக்கு அழிவு, நாளை மீண்டும் மிகப்பெரிய அளவில் மக்களாட்சி, உங்களுக்கு எதிரான ஆட்சி வரும்பொழுது நீங்கள் ஒருவரும் இருக்க மாட்டீர்கள் என்று கூறிக்கொண்டு நல்ல வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு எஸ் பாலாஜி அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து இங்கு வந்திருக்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட அமைப்பாளர், திரு ஏழுமலை மாவட்ட துணை அமைப்பாளர், திரு ஜெபஸ்டின் வட்டச் செயலாளர், திரு கபிலன் வட்டச் செயலாளர், திரு அலெக்ஸ் வட்ட துணை செயலாளர், திரு இளங்கோ அவர்களையும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஆம் ஆத்மி கட்சியுடைய தலைவரும் டெல்லி முதலமைச்சருமான மாண்புமிகு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை பொய் வழக்கில் கைது செய்திருப்பதை கண்டித்தும் அவரை உடனடியாக சிறையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் இன்று சென்னையில் நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்துடைய தலைவர்
ஆம் ஆத்மி கட்சியுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் மரியாதைக்குரிய வசீகரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய ஸ்டெல்லா மேரி அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய RS பாரதி அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை பரப்பு செயலாளர் மரியாதைக்குரிய அந்திரிதாஸ் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய மாநில குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய சுந்தரராஜன் அவர்களே, மனித உரிமைகள் பாதுகாப்பு கழகத்துறை மாநில தலைவர் பாலசுப்ரமணியன் அவர்களே, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை அவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய ஜோதி அவர்களே, விஜயன் அவர்களே, ராமோகன் அவர்களே, அதை போலவே எனக்கு பின்னால் பேசக்கூடிய தலைவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மரியாதைக்குரிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை பாசிச மோடி அரசாங்கம் உடனடியாக சிறையிலிருந்து விடுவிக்க வேண்டும். சிறையில் அவரை கொடுமைப்படுத்துவதை உடனடியாக கைவிட வேண்டும். நாள்தோறும் அவருடைய உடல்நலன் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையில் உடனடியாக அவரை விடுவிக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்டுடைய தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் வலியுறுத்தி ஒன்றிய அரசை கேட்டுக்கொள்கின்றோம். அவ்வாறு செய்யாவிட்டால் ஆம் ஆத்மி கட்சியும் இந்தியா கூட்டணியும் நாடு தழுவிய போராட்டங்களை தொடர்ந்து நடத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாட்டிலும் ஆம் ஆத்மி கட்சி தொடர்ந்து எடுக்கக்கூடிய அனைத்து போராட்டங்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய முழுமையான ஆதரவை தெரிவிக்கும். அனைத்து போராட்டங்களிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் பங்கேற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினம் மரியாதைக்குரிய தோழர் முத்தரசு அவர்கள் நேரடியாக கலந்து கொள்ள முடியவில்லை. அந்த வருத்தத்தை வசீகரன் அவர்களிடம் இங்கே பங்கேற்கக்கூடிய தலைவர்களும் சொல்ல சொன்னார்கள். எனவே அடுத்த போராட்டங்களில் எங்களுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் முத்தரசு அவர்கள் நேரடியாக பங்கேற்பார் என்பதையும் இந்த சமயத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒன்றிய பாஜக அரசு என்பது ஒரு சாதாரண அரசு அல்ல. இது ஒரு பாசிச அரசு. இது இந்துத்துவப்பட்ட பாசிச அரசு. மிக வேகமாக பாசிச வழியில் செல்லக்கூடிய ஒரு அரசாகும். அதே போலவே பாரதிய ஜனதா கட்சியையும் ஒரு அரசியல் கட்சியாக கருத முடியாது. இங்கே மேடையிலே பல்வேறு கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் இருக்கின்றோம். இங்கே பல்வேறு அரசியல் தலைவர்கள் கூடியிருக்கின்றோம். காங்கிரஸ் கட்சி என்று சொன்னால் அது ஒரு அரசியல் கட்சி. திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னால் அது ஒரு அரசியல் கட்சி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்று சொன்னால் அது ஒரு அரசியல் கட்சி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்று சொன்னால் அது ஒரு அரசியல் கட்சி. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு அரசியல் கட்சியாக கருத முடியாது. அது RSS என்ற ஒரு விஷ ஜந்துடைய விஷ கொடுக்கு தான் பிஜேபி என்பதை மறந்துவிட முடியாது. அது ஒரு இந்துத்துவ பாசிச அமைப்பு என்பதை நாம் மறந்துவிட முடியாது. எனவேதான் இன்றைக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்தியாவில் மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தக்கூடிய எல்லா விதமான பேச்சுகளை செய்தார். எல்லா விதமான மோசமான பரப்புரை செய்தார். இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கு இடையிலே மத கலவரத்தை தூண்டக்கூடிய வகையிலே அவர் செயல்பட்டார். குறிப்பாக இடஒதுக்கீட்டிலே மோசமான நிலையை கையாண்டு மீண்டும் காங்கிரஸ் கட்சியோ அல்லது இந்தியா கூட்டணியோ ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் SC/ST இடஒதுக்கீட்டை பறித்து அதை முஸ்லிம்களுக்கு வழங்கிவிட சொல்லி அப்பட்டமான பொய்யை சொன்னார். அதே போலவே நாட்டுடைய சொத்தை எல்லாம் பறித்து முஸ்லிம்களுக்கு இந்தியா கூட்டணி வழங்கிவிட சொல்லி தவறான பொய்யான பிரச்சாரத்தை எல்லாம் அவர் செய்தார் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவ்வளவு பிரச்சாரம் செய்தாலும் கூட இன்றைக்கு மிகப்பெரிய தோல்வியை தான் அவர் சந்தித்திருக்கிறார்கள். ஆட்சியிலே அமர்ந்திருக்கலாம். ஆட்சியிலே பிஜேபியும் NDA அமர்ந்திருந்தாலும் கூட மிகப்பெரிய தார்மீக தோல்வியை பாரதிய ஜனதா கட்சி அடைந்திருக்கிறது என்பதை மறந்துவிட முடியாது. சென்ற மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 303 மக்களவை உறுப்பினர்கள் பெற்றிருந்தது. ஆனால் இந்த தேர்தலில் 63 இடங்களை அதை இழந்திருக்கிறது என்று பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே போல இந்திய நாட்டு மக்கள் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலிலே பாசிசம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வாக்களித்திருக்கிறார்கள். இந்தியாவில் மோடியுடைய சர்வாதிகாரம் ஓங்கிவிடக் கூடாது என்பதற்காக வாக்களித்திருக்கிறார்கள். இந்தியா கூட்டணி வலிமையாக மக்களவையில் இடம்பெறும் நோக்கத்தோடு இந்திய நாட்டு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு இந்தியாவில் ஒரு வலிமையாக இந்தியா கூட்டணி உருவாயிருக்கிறது. அது பாசிசத்தை தடுத்திருக்கிறது, மட்டுப்படுத்தி என்று பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இருந்தாலும் பிஜேபியை எதிர்த்து நாம் பெற்ற அந்த வெற்றி போதாது. நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் மட்டும் போதாது. இன்றைக்கு RSS பிஜேபி அரசியல் தளத்தில் மட்டுமல்ல, அது பண்பாட்டு தளத்தில், கலாச்சார தளத்தில், அரசியலில், கல்வி நிறுவனங்களில், அரசு நிறுவனங்களில் எல்லாவற்றிலும் பிஜேபி RSS ஊடுருவி இருக்கின்ற அபாயத்தை ஆம் ஆத்மியும் இந்தியா கூட்டணி தலைவர்களும் இந்தியா கூட்டணி சேர்ந்தவர்களும் தமிழக பொதுமக்களும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அண்மையில் ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது
அரசு பணியாளர்கள் RSS உடைய இயக்கத்திலே பங்கேற்கலாம், RSS உறுப்பினராக இருக்கலாம் என்று சொல்லி ஒன்றிய அரசு இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. அதை ஏற்கின்ற வகையில், அதை சரி என்று சொல்லக்கூடிய வகையில், அதுக்கு ஜால்ரா போடக்கூடிய வகையில் மத்திய பிரதேசத்தில் அந்த மாநிலத்தில் உயர்நீதிமன்றம் 50 ஆண்டு தவறை இன்றைக்கு ஒன்றிய அரசு சரி செய்திருக்கிறது சொல்லி அந்த ஒரு நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. நீதிமன்றம் கருத்து சொல்லி என்று சொன்னால் எந்த அளவிற்கு RSS நீதிமன்றத்திலும் ஊடுருவி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. மேற்கு வங்கத்தில் ஒரு நீதிபதி பதவி என்ற அளவில் சொல்கிறார், நானும் ஒரு RSS காரன் சொல்றார். நானும் ஒரு RSS காரன் ஒரு நீதிபதி ஓய்வு பெறுகின்ற பொழுது மேற்கு வங்க உயர்நீதிமன்றத்தில் சொல்கின்றார். எனவே அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமை. எனவே இத்தாலியில முசோலினி எதை கடைபிடித்தாரோ அதை இன்றைக்கு பிஜேபி கடைபிடிக்கிறது, RSS கடைபிடிக்கிறது. அரசு நிறுவனங்களிலே ஊடுருவ வேண்டும், அரசு நிறுவனங்களை கைப்பற்ற வேண்டிய நோக்கத்தோடு முசோலினி, பாசிஸ்ட் முசோலினி இத்தாலியிலே செயல்பட்டார். அதே போலவே ஹிட்லருடைய கொள்கை அமைச்சராக பிரச்சார அமைச்சராக இருந்த கோயபல்ஸ் அவர்களுடைய தீர்வு என்னவென்று சொன்னால், அவருடைய முக்கியமான கோட்பாடு என்று சொன்னால், மீண்டும் மீண்டும் ஒரு பொய்யை சொன்னால் அது உண்மையாகும் என்பதுதான் அவருடைய கோட்பாடு. எனவே இங்கே உள்ள நாசி கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் இருந்தார். நாசிகள் ஆட்சி வந்த பிறகு நாசியுடைய ஆட்சியிலையும் ஹிட்லருடைய கொள்கை பரப்பு செயலாளராக பிரச்சார அமைச்சராக கோயபல்ஸ் இருந்தார். அவர் மீண்டும் மீண்டும் பொய்யை சொன்னார். அதே போலவே தான் இன்றைக்கு எப்படி இத்தாலியுடைய பாசிசம் அரசு நிறுவனங்களில் ஊடுருவியதோ அதே போல RSS ஊடுருவி இருக்கிறது. எப்படி பாசிசம் ஜெர்மனியில அரசு நிறுவனங்களை, அதாவது மீண்டும் மீண்டும் பொய்யை சொல்லி தவறான கருத்துக்களை கோயபல்ஸ் பரப்பினாரோ அதே போலவேதான் இந்தியாவில் பிஜேபியும் மோடி அரசாங்கம் RSSம் தவறான கருத்துக்களை பரப்புகிறது. எனவேதான் மீண்டும் மீண்டும் நம்முடைய மாண்புமிகு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை ஊழல்வாதி 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 சொல்கிறது. ஆம் ஆத்மி ஊழல்வாதிகள் என்று சொல்கிறது. அப்ப திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொன்னால் அது உண்மையாயுடைய நோக்கம். இது ஹிட்லருடைய செயல்பாடு, இது கோயபல்ஸுடைய செயல்பாடு. அந்த செயல்பாட்டை தான் இந்தியாவில் ஒன்றிய அரசு செயல்படுகிறது. மக்களை ஏமாற்ற முடியாது. தேர்தலில் வெற்றி பெற நோக்கத்தோட அரவிந்த் கெஜ்ரிவால பொய் வழக்கில் சிறைச்சாலை அடைச்சிருக்கிறார்கள். அதே போலவே தான் ஹேமந்த் சோரனை அவர்கள் அடைத்தார்கள், விடுதலை பெற்றிருக்கின்றார். அது மட்டுமல்ல, மிகப்பெரிய அறிவுஜீவியை அவர்கள் அடைத்தார்கள். சாய்பாபா என்ற பேராசிரியரை ஒரு பொய்யான வழக்கில் 10 ஆண்டுகள் மேல சிறையில் அடைத்தார்கள். எந்த விதமான ஆதரவு சொல்லி நீதிமன்றம் விடுதலை செய்தது. விடுதலை செய்த பிறகு மாற்றுத்திறனாளியான வீல் சேர்ல செய்யக்கூடிய அந்த சாய்பாபா என்ற பேராசிரியர் சொன்னார், 10 ஆண்டுகளை இழந்து விட்டேன், 10 ஆண்டுகள் சிறைச்சாலை இருந்து விட்டேன். யார் இந்த இழப்பீடை கொடுப்பது? 10 ஆண்டுகள் இழந்திருக்கின்றேன், சிறைச்சாலையில் கொடுமைப்படுத்தினார்கள். நான் மாற்றுத்திறனாளி, எனக்கு தேவையான எந்த வசதியை செய்ய என்று சொன்னார்கள். அதே போலவே தான் ஸ்டான் சுவாமி அவர்களை பொய் வழக்கில் கைது செய்து உள்ளே போட்டார்கள். அவருக்கு பார்க்கின்சன்ஸ் என்று சொல்லக்கூடிய மிக மோசமான நோய், தசை பிடிப்பு நோய், கைகள் நடுங்கும், உணவு எடுத்து கையில சாப்பிட முடியாது, வாயில போட முடியாது, டம்ளர்ல தண்ணீர் எடுத்து குடிக்க முடியாது, கையால் நடுங்கும். அப்படிப்பட்ட நோயில பாதிக்கப்பட்ட ஸ்டான் சுவாமி சொன்னாரு, ரொம்ப ரொம்ப சிம்பிளான கோரிக்கை தான் வைத்தாரு, எனக்கு தண்ணீரை குடிக்க முடியவில்லை, ஜூஸ் குடிக்க முடியவில்லை, எனக்கு ஒரு ஸ்ட்ரா கொடுங்கள் என்று சொல்லி தான் கேட்டார். அந்த ஸ்ட்ராவை கூட அன்றைக்கு இருந்த அரசாங்கம், மகாராஷ்டிரா அரசாங்கம் கொடுக்கவில்லை. அப்படிப்பட்ட மோசமான கொடுமைகள் எல்லாம் அந்த ஸ்டான் சுவாமி அவர்கள் அடைந்தார்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே பாசிசத்திற்கு அறிவுஜீவியை பிடிக்காது, பாசிசத்திற்கு நேர்மையாளர்களை பிடிக்காது, பாசிசத்திற்கு ஜனநாயக சக்தியை பிடிக்காது. பாசிசத்துக்கு பிடித்ததெல்லாம் ஒரு பொது எதிரியை உருவாக்குவது, பாசிசத்துக்கு பிடித்ததெல்லாம் வெறுப்பரசியல் பரப்புவது என்பதுதான். எனவே இன்றைக்கு மோடி அரசாங்கம் பொய் வழக்குகளை போடுகிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற ஜனநாயகவாதிகளை, அறிவுஜீவிகளை பொய் குற்றச்சாட்டு செய்து சிறைச்சாலையில் அடைத்திருக்கிறார்கள். அதை ஏற்க முடியாது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். அவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சக்திகளும், அனைத்து ஜனநாயக சக்திகளும், மதச்சார்பற்ற சக்திகளும் ஒன்றுபட்டு போராடி பாசிசத்தை தேர்தலில் தோற்கடித்தால் மட்டும் போதாது, வேறொரு மண்ணோடும் இந்த சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். ஜெர்மனியைச் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய கவிஞர், அவர் பாதிரியார், மார்ட்டின் நெபுலர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கவிஞர், பாதிரியார், அவர் ஒரு கவிதையை பாடினார், அற்புதமான கவிதையை பாடினார் அந்த பாசிஸ்டுகளை பற்றி. அவர் சொன்னார், இந்த பாசிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகளை கைது செய்ய அறிந்தார்கள், நான் அமைதியாக இருந்தேன் என்று சொன்னால் நான் கம்யூனிஸ்ட் அல்ல என்று சொன்னார். அதே போல அவர்கள்
யூதர்களை கைது செய்து வந்தார்கள், நான் அமைதியாக இருந்தேன், நான் யூதர்கள் இல்லை என்று சொன்னார். அதற்கு தொழிற்சங்கவாதிகளை கைது செய்து வந்தார்கள், நான் அமைதியாக இருந்தேன், ஏனென்று சொன்னால் நான் ஒரு தொழிற்சங்கவாதி அல்ல. அவர் கத்தோலிக்கர்களை கைது செய்து வந்தார்கள், நான் அமைதியாக இருந்தேன், ஏனென்று சொன்னால் நான் ஒரு புரொட்டஸ்டன்ட். ஆனால் கடைசியாக அந்த பாசிஸ்டுகள் என்னை கைது செய்த வந்தார்கள், ஆனால் எனக்காக குரல் கொடுக்க யாருமே இல்லை என்று சொல்லி அந்த மார்ட்டின் என்ற கவிஞர் பாதிரியார் பாசிஸ்டுடைய கொடுமையான ஒரு போக்கை விவரித்து ஒரு அற்புதமான கவிதை பாடினார். எனவே அவர்கள் தான் கைது செய்ய அரவிந்த் கெஜ்ரிவால் தான் கைது செய்யறாங்க, ஆபாத் மீது தான் கொடுமைப்படுத்த என்று பார்த்து கொண்டு இதர சக்திகள், இதர கட்சிகள், ஜனநாயகவாதிகள், மதச்சார்பற்றவாதிகள் பொறுமையா இருக்க முடியாது, காத்திருக்க முடியாது. எனவே நாம் அனைவரும் இந்துத்துவப்பட்ட பாசிஸ்டத்தை வீழ்த்த வேண்டும், வேரோடும் வேரடி மண்ணோடும் அதை நாம் வீழ்த்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒன்றுபட்டு போராடுவோம். நம்முடைய டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறையிலிருந்து மீட்பதற்கு தொடர்ந்து குரல் கொடுப்போம். அனைவரும் ஒன்றிணைந்து போராடுவோம் என்று தெரிவித்துக் கொண்டு ஆம் ஆத்மி நடத்தக்கூடிய இந்த போராட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்டுடைய மாநில குழுவின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆம் ஆத்மி கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய வசீகரன் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தர இருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகை அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மூத்த தலைவர்கள் ஒருவரும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைப்புச் செயலாளருமான மரியாதைக்குரிய RS பாரதி அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தின் சார்பாக பங்கேற்றிருக்கிற மரியாதைக்குரிய பாலாஜி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் ரவீந்திரநாத் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உயர்நிலைக்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய அந்திரிதாஸ் அவர்களே, மனித உரிமைகள் பாதுகாப்பு கழகத்துடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய பாலசுப்ரமணியன் அவர்களே, மற்றும் பங்கேற்றிருக்கக்கூடிய பல்வேறு அமைப்பினுடைய தலைவர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்தியா கூட்டணியின் சார்பாக டெல்லி மாநில முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய அகில இந்திய அதனுடைய ஸ்தாபக தலைவருமான மரியாதைக்குரிய கெஜ்ரிவால் அவர்களை கைது செய்ததை பற்றி, அவருக்கு சட்ட ரீதியாக கிடைக்க வேண்டிய சிறையில் இருந்தாலும் கூட கிடைக்க வேண்டிய அந்த உரிமைகள் மறுக்கப்படுகிறது. குறிப்பாக மருத்துவ சிகிச்சை கூட அவருக்கு அளிக்கப்படவில்லை என்பது வேதனை அளிக்கக்கூடியது. இந்த நாட்டுடைய பிரதமராக பொறுப்பேற்றிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஜனநாயக கட்சி அல்ல என்பதை நான் மட்டுமல்ல, இந்த நாட்டு மக்கள் அனைவருமே புரிந்திருக்கிறார்கள். ஆகவேதான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 400 என்று கொக்கரித்த பாரதிய ஜனதா கட்சியை அதனுடைய கொடுவாளை அடக்கி பிடித்து உங்களுக்கு ஆளுகிற தனி பெரும்பான்மையை இந்திய நாட்டு மக்கள் வழங்க மாட்டார்கள் என்று அவரை தட்டி குட்டி வைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 38 நாடாளுமன்ற தொகுதிகள் கிராமப்புற தொகுதிகள். அது உத்தரப்பிரதேசமாக இருக்கலாம், பஞ்சாபாக இருக்கலாம், ஹரியானாவாக இருக்கலாம். இந்த டெல்லி மாநகரை ஒட்டி இருக்கிற அந்த மாநிலத்தில் இருக்கிற மாநிலத்தினுடைய கிராமப்புற பகுதிகள் 38 தொகுதிகள் பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடித்திருக்கிறார்கள். இதை குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம், கடந்த 2வது முறையாக டெல்லி ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருந்த பாரதிய ஜனதா கட்சி விவசாயிகளுடைய நலனை பாதுகாக்க தவறியது, அவருடைய குரலை கேட்க தவறியது. நாம் பெருமையோடு சொல்ல விரும்புகிறோம், ஓராண்டுக்கு மேலாக டெல்லி மாநகரம் முற்றுகையிடப்பட்டது. 786 விவசாயிகள் தங்களுடைய இன்னுயிரை மாய்த்துக் கொண்டார்கள். எந்த மோடி 3 சட்டங்களை கொண்டு வந்து விவசாயிகளுக்கு எதிராக நிறைவேற்றினாரோ, அந்த சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கூட நாங்கள் செய்ய மாட்டோம் என்று அவருடைய எடுபிடி அமித்ஷா சொன்னாரோ, அந்த 3 சட்டங்களும்
நாடாளுமன்றத்திலே திரும்ப பெறுகிற வரை நாங்கள் டெல்லியை விட்டு நகர மாட்டோம் என்று சொன்னார்களே, அந்த விவசாயிகளுடைய பாதங்களை தொட்டு இந்த நாட்டுடைய ஜனநாயக சக்தியில் வணங்குகிறார்கள். அதனால்தான் அவருக்கு பெரும்பான்மை இல்லாமல் போனது. தென்னகத்தில் இருக்கிற ஆந்திர மாநிலமும் ஒரிசா பீகாரும் தான் இன்றைக்கு முட்டு கொடுக்கிறது. முட்டு கொடுப்பதை நான் ஆட்சேபிக்கவில்லை. அன்புக்குரியவர்களே, பாசிஸ்ட் நரேந்திர மோடி அவர்கள் ஜனநாயகத்தை மதிக்க மாட்டார், அரசியல் சட்டத்தை மதிக்க மாட்டார், மாநில உரிமைகளை மதிக்க மாட்டார். ஆகவேதான் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய ஒதுக்க வேண்டிய நிதியை ஒரு பைசா கூட கொடுக்காமல் அந்த பாராளுமன்றத்திலே நிதி மசோதாவை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு என்ற வார்த்தை கூட தமிழ்நாட்டில் இருந்து பிறந்த அந்த பெண்மணி உச்சரிக்கவில்லை. நியாயம் தானா என்பதை இன்றைக்கு நாடு முழுவதுமாக இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. மாநில உரிமை பறிக்கப்படுகிறது, அரசியல் சாசன உரிமை பறிக்கப்படுகிறது, பாராளுமன்றத்தில் பேசுகிற உரிமை பறிப்பதற்கு அவர்கள் எத்தனைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த பாராளுமன்ற கூட்டம் முடிந்ததற்கு பிறகு எதிர்கட்சிகளை பிஜேபி இல்லாத ஆளுகிற மாநிலத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகளை நசுக்குவதற்கு பிஜேபி தயாராகி கொண்டிருக்கிறது என்பதை நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். ரவீந்திரநாத் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்களே, 50 ஆண்டு காலமாக, இன்னும் சொல்ல போனால் அதற்கு மேலேயே எந்த இயக்கம் தடை செய்யப்பட்டிருந்ததோ RSS இயக்கம், அந்த தடையை நீக்கி RSS இயக்கத்திலே அரசு ஊழியர்கள் எல்லாம் சேரலாம், பணியாற்றலாம் என்ற இருமாப்போடு இன்றைக்கு சட்டத்தை திரித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஜனநாயகம் பாதுகாக்கிற போராட்டம் இன்னும் வளவடைய வேண்டியது இருக்கிறது, தியாகம் செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த திசையை நோக்கி நாம் சொல்வோம். நிச்சயம் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாப்போம், அரவிந்த் கெஜ்ரிவாலை பாதுகாப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அமைதியான செயல்பாட்டால் எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கின்ற அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை கைது செய்திருப்பது ஒரு இமாலய மடத்தனம், அட்லாண்டிக் பெரும்பிழை, பசிபிக் பிசகு என இடித்தும் காட்டுவதற்காக நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சியினுடைய தலைவர், எப்போதும் இளமை துடிப்போடும் லட்சிய பிடிப்போடும் பணியாற்றுகின்ற மரியாதைக்குரிய அண்ணன் வசீகரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே வருகை தந்து கண்டன உரை நிகழ்த்த இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர், என்னுடைய கல்லூரி வாழ்க்கையிலே இவரை போல ஒரு வழக்கறிஞராகவும் அரசியல்வாதியாக ஆக வேண்டும் என்பதற்கான அடிச்சுவடுகளை பதித்துவிட்டு இன்றைக்கும் நான் எப்பொழுதும் மதிக்கின்ற ஆலந்தூர் நகரமன்ற உறுப்பினராக இருக்கும் போதும் சரி, நாங்கள் சிக்கலிலே மாட்டிக்கொள்ளும் போதெல்லாம் எங்களுக்காக பிணையிலே விடுவிப்பதற்காக பூந்தமல்லி நீதிமன்றத்திற்கு வந்த அந்த நாட்களை எல்லாம் நினைத்து பார்க்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் RS பாரதி அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்றிவிட்டு அமைந்திருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அருமையண்ணன் ரவீந்திரநாத் அவர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் அண்ணன் சுந்தரராஜன் அவர்களே, மனித உரிமைகள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய மாநில தலைவர் பாலசுப்ரமணியன் அவர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பில் வருகை தந்து உரையாற்றி இருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் ராம்மோகன் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்தியாவினுடைய இடியமின் மோடி அவர்களுடைய எதேச்சதிகாரத்தை கண்டித்து சாம்ராஜ்யங்களின் சபக்குழிகள் நிரம்பிய டெல்லியிலே ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் கூட்டுடன்றின் மேல் வரினும் கூடி எதிர்க்கும் ஆற்றல் அதுவே படை என வள்ளுவன் வாய்மொழிக்கு இலக்கணம் கூறுகின்ற வகையில் வள்ளுவர் கூட்டத்திற்கு அருகாமையில் நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சியினுடைய நோக்கத்தை பற்றி எனக்கு முன்னாலே பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்கள். இந்திய நாடு இன்றைக்கும் அடர்ந்த காடுகளுக்குள்ளே தான் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது என்பதற்கான சில தரவுகளை அண்ணன் சுந்தரராஜன் அவர்கள் இங்கே கோடிட்டு காட்டினார்கள். இந்தியா ஜனநாயக நாடா என்பதை கேள்விக்குறியாக இருக்கிறது. ஜனநாயகத்துடைய 4 தூண்களும் இடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற சூழ்நிலை.
அதுவும் அதிலேயும் 2016 நவம்பர் 8ஆம் தேதி இரவு 8 மணிக்கு எந்த நாடாளுமன்றத்துக்கும் தெரியாமல், எந்த நிதி அமைச்சகத்துக்கும் தெரியாமல் டிமானிட்டைசேஷன் அறிவித்த பொழுது இன்னைக்கு பாராளுமன்ற ஜனநாயகம் என்கின்ற தூண் உடைந்து போய்விட்டது. அலோக் சர்மா என்கின்ற சிபிஐ இயக்குநரை இரவோடு இரவாக மாற்றிவிட்டு டெல்லியில் இருக்கின்ற போலீஸை கொண்டு வந்து அலுவலகத்தில் எப்பொழுது நிறுத்தினார்களோ அப்பொழுதே நிர்வாகம் எக்ஸிகியூட்டிவ் என்கின்ற இரண்டாவது தூணும் உடைபட்டு போய்விட்டது. இந்திய நீதிமன்ற வரலாற்றிலே முதலாக 2018 ஜனவரி 12ஆம் தேதி சலேஸ்வர் உள்ளிட்ட 4 நீதிபதிகள் என்றைக்கு வந்து இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் ரிமோட் கண்ட்ரோலாலே வெளியிலே இருக்கின்ற யாரோ சிலரால் இயக்கப்படுகிறது என்று சொன்னார்களோ அன்றைக்கே நீதிமன்றம் என்ற ஜனநாயகம் இன்றைக்கு படுத்து போய்விட்டது. ஐடி ஆக்ட் 66A தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்று உச்சநீதிமன்றம் என்றைக்கு குட்டு செய்து ரத்து செய்ததோ அன்றைக்கே பேச்சுரிமை என்கின்ற 4வது தூணும் அடிபட்டு இருக்கின்ற அந்த இக்கட்டான சூழ்நிலையிலே தான் ஜனநாயகத்தை பற்றி இன்றைக்கு பிஜேபி பேசுவது என்பது ஆடுகளுக்கான இரங்கல் கூட்டத்தில் அடித்துக் கொன்ற ஓநாய் சாட்சி சொல்வதை போல இருக்கிறது. அண்மையிலே சொன்னார்கள் ஜூன் 25ஆம் தேதி நெருக்கடி நிலையினுடைய 50வது நாள் என்று சொன்னார்கள். நெருக்கடி நிலையிலே அநேகமாக நான் பாரதி அவர்கள் 151 பிரிவின் கீழ் இன்றைக்கு முன்னெச்சரிக்கையாக கைது செய்யப்பட்டார்கள் என்றால் 500 சிறைவாசிகளே அவர் ஒரு சிறைவாசியாக இருந்திருப்பார். அந்த ஜனநாயகம் இன்றைக்கு 50வது நாளை கொண்டாடுகிறார்கள் சொன்னால் அதை கொண்டாடுவதற்குரிய தகுதி அந்த யோகியதை பிஜேபிக்கு இருக்கிறதா என்பதை முதலில் அவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஜனநாயகம் என்பது ரைட் டு டிஃபர், ரைட் டு டிஸ்கஸ், ரைட் டு டிபேட் என்பதுதான். ஏதாவது ஜனநாயக ரீதியாக சட்டம் இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது கிடையாது. இடபிள்யூஎஸ் எட்டு வந்தாங்க 3 நாள், சிஏஏ எட்டு வந்தாங்க 3 நாள். செப்டம்பர் 20 2020 கொரோனா பயங்காட்டி 44 வினாடிகளிலே 3 விவசாய சட்டங்கள், 42 வினாடிகளிலே 29 தொழிலாளர் நல சட்டங்கள். இது ஜனநாயகத்தை பற்றி வாய்கிடிய பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே இன்னைக்கு இருக்கிறது. எது ஜனநாயகம்? நவம்பர் 2ஆம் தேதி சென்ற வருடம் நவம்பர் 2ஆம் தேதி முதல் சம்மன் மரியாதைக்குரிய கெஜ்ரிவால் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இதுவரை 9 சம்மனை கொடுத்திருக்கிறார்கள். ஏன் 9 சம்மன் வரை நீங்கள் காத்திருக்கிறீர்கள்? அப்படி என்று சொன்னால் நீங்கள் திட்டமிட்டு இருக்கிறீர்கள், சதி ஆலோசனை செய்திருக்கிறீர்கள். மார்ச் 20ஆம் தேதி இன்றைக்கு எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வருகிறது, தேர்தல் அறிவிக்கப்படுகிறது. 21ஆம் தேதி மார்ச் 21ஆம் தேதி மரியாதைக்குரிய கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இன்றைக்கு நடைமுறைக்கு வந்துவிட்ட பிறகு கெஜ்ரிவால் அவர்களை அரசு செய்கிறார்கள் என்று சொன்னால் இது சட்டத்தை மீறிய செயலாகத்தான் இருக்க முடியுமே தவிர வேறு என்னவாக இருக்க முடியும் என்று நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகை அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். விழாக்குழுவின் சார்பாக அவரையும் நானும் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். எஃப்ஐஆர் எப்ப போட்டாங்க? ஒருத்தருடைய வாக்குமூலத்திலிருந்து தான் கெஜ்ரிவாலை இன்றைக்கு கைது செய்ய வந்திருக்கிறார்கள். எஃப்ஐஆர் எப்படி போட்டார்கள் என்று சொன்னால் 2022 நவம்பர் 10ஆம் தேதி ஆந்திராவிலே இருக்கின்ற அரபிந்தோ என்கின்ற பார்மசியினுடைய உரிமையாளர் இருக்கின்ற சரத் சந்திரா அவர்கள் இன்றைக்கு கைது செய்யப்படுகிறார்கள். நவம்பர் 10ஆம் தேதி கைது செய்யப்படுகிறார். 15ஆம் தேதி அவரை இன்றைக்கு அவருடைய அக்கவுண்ட்ல இருந்து 5 கோடி ரூபாய் இன்றைக்கு பிஜேபிக்கு எலெக்ஷன் பாண்டாக போகிறது. அதற்கு பிறகு 2022 நவம்பர் 8ஆம் தேதி மீண்டும் ஒரு 50 கோடி ரூபாய் இன்றைக்கு எலெக்ஷன் ஃபண்டாக இன்றைக்கு பிஜேபிக்கு போகிறது. 55 கோடியை வசூல் செய்துவிட்டு அவரிடத்திலிருந்து கொடுத்த வாக்குமூலம், சரத் சந்திரா கொடுத்த வாக்குமூலம் தான். முதல் வாக்குமூலத்திலே அவர் கெஜ்ரிவாலை தெரியாது என்று சொல்லிவிட்டார். 2வது 3வது வாக்குமூலம் எனக்கு அவருக்கு சம்பந்தமில்லை என்று சொல்லிவிட்டார். ஆனால் 55 கோடி எலெக்ஷன் பாண்ட் மூலமாக கைமாறிய பிறகுதான் அதற்கு பிறகு இன்றைக்கு அந்த வாக்குமூலத்தை வைத்துக் கொண்டு மரியாதைக்குரிய கெஜ்ரிவால் அவர்களை இன்றைக்கு கைது செய்திருக்கிறார்கள். டிஎம்சியிலிருந்து ஹிமாந்தா பிஸ்வாஸ் ஒரு புத்தகமே போட்டாங்க, ஊழல்வாதின்னு. அவரை கொண்டு போய் அஸ்ஸாமுடைய சீஃப் மினிஸ்டர் ஆக்கி விட்டாங்க. அதே மாதிரி அஸ்ஸாமில் ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதி பிரேம்காந்த் சொன்னாங்க, அவரை அருணாச்சலத்துடைய
சீஃப் மினிஸ்டர் ஆக்கி விட்டார்கள். அதே போலவே இன்னைக்கு சிவசேனையிலே இன்றைக்கு ஒருவரை புனிதராக்கி விட்டார்கள். நாராயண ராணே என்றவரை புனிதராக்கிட்டாங்க. ஷிண்டேவை முதலமைச்சர் ஆக்கி விட்டாங்க. ஊழலின் ஊற்றுக்கண் என்று சொல்லப்பட்ட மரியாதைக்குரிய அஜித் பவார் அவர்களை அசிஸ்டன்ட் சிஎம் ஆக்கி விட்டார்கள். ஆக இன்றைக்கு எடுத்தவன் கைத்தடியாக, ஏந்தியவன் கை திருவோடாக, இழுத்தவன் கிழித்த கந்தையாக, இருப்பணைந்து போன ரயிலாக, தரை தட்டிய கப்பலாக, தரையில் போட்ட மீனாக இந்திய ஜனநாயகம் துடித்துக் கொண்டிருக்கிறது. அதை காப்பாற்ற வேண்டும், காப்பாற்றுவோம் என்ற உறுதி எடுப்பதற்காகத்தான் சாம்ராஜ்யங்களில் சவக்குழிகள் நிரம்பிய டெல்லியிலே ஒரு ஆர்ப்பாட்டம், தலைநகர் சென்னையிலே ஆர்ப்பாட்டம், இது நாடு முழுவதும் விரவி பரவி கிடக்கும். ஆகவே திருந்த வேண்டும். இந்தியாவுடைய எடிமன் மோடி அவர்கள் உடனடியாக திருந்த வேண்டும். இல்லை என்றால் வருந்த வேண்டிய ஒரு கட்டத்தை எல்லோரும் சேர்ந்து உருவாக்குவோம் என்று சொல்லி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த கண்டனங்களை, பலத்த கண்டனங்களை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். கெஜ்ரிவால் அவர்களை கைது செய்து டெல்லி திகார் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அடைத்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு சாமானியனுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் கூட கொடுக்காத வண்ணம் அவரை சிகிச்சை கூட அவருக்கு வழங்க முடியாமல் இன்னைக்கு அவரை சிறைச்சாலையிலேயே ஒழித்து விடலாம். ஏனால் மக்கள் மன்றத்தில் ஒழிக்க முடியாத ஒருவரை சிறைச்சாலையிலாவது ஒழித்து விடலாம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இன்று தொடர்ந்து அவர்களுக்கு சிகிச்சையின்றி கஷ்டத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதை கண்டித்து இன்று டெல்லி மாநகரில் ஆம் ஆத்மி கட்சி தலைமையில் டெல்லியில் உள்ள இந்தியா கூட்டணியை சார்ந்த தலைவர்கள் அத்துணை பேரும் இணைந்து இன்று ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை டெல்லியில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் உடனே நினைத்தேன், டெல்லியில் நடத்தினால் மட்டும் போதாது, இங்கே நான் எல்லா கட்சி தோழர்களுடன் தலைவர்களுடன் நல்ல நெருக்கமாக இருக்கிறேன். கண்டிப்பாக இவர்கள் இந்த உண்மையான நிகழ்ச்சிக்கு, இந்த உண்மையான நிகழ்வுக்கு கண்டிப்பாக அழைத்தால் வருவார்கள். சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று சிறப்புரையாற்றிருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர், சட்டப்பேரவை உறுப்பினர் சொல்லின் செல்வர் அருமை நண்பர் செல்வ பெருந்தகை அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் எஸ் பாலாஜி அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த டாக்டர் ரவீந்திரநாத் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த சுந்தரராஜன் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உயர்நிலை குழு உறுப்பினர் வழக்கறிஞர் அந்திரிதாஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற ஆம் ஆத்மி கட்சியினுடைய மாநில தலைவர் வசீகரன் அவர்களே, பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற அரசியல் கட்சியினுடைய நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னாலே பேசிய அத்தனை பேரும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கத்தை விளக்கி உரையாற்றியிருக்கிறார்கள். இன்றைக்கு டெல்லியிலே மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம், கெஜ்ரிவால் அவர்களுடைய கைதியை கண்டித்து நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டம் தலைநகரில் நடைபெறுகிற அதே நேரத்தில் சென்னையிலும் இந்த ஏற்பாட்டை செய்து இதில் பங்கேற்கிற வாய்ப்பு அளித்தமைக்காக அருமை நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை மிக தெளிவாக எனக்கு முன்னால் பேசிய அந்திரிதாஸ் அவர்களும் மற்றவர்களும் ஆவேசமாக இங்கே குறிப்பிட்டார்கள்.
இதோ இந்த இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிற ஆட்சி மக்களால் அமைக்கப்பட்ட ஒரு ஆட்சி அல்ல. பொய் பிரச்சாரத்தால் மீடியாக்களை வைத்துக்கொண்டு தேர்தலுக்கு ஒரு வார காலத்திற்கு முன்பாகவே 400 இடம் என்று போதித்து பல்வேறு பொய் பிரச்சாரங்களை செய்து அதற்கு பின்னாலும் மைனாரிட்டி அரசாகத்தான் இன்றைக்கு மோடி அரசு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை சொன்னால் மக்கள் எவ்வளவு விழிப்புணர்ச்சியோடு இருந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கமே கடந்த காலத்தில் நீங்கள் செய்த தவறு, அதற்கு மக்கள் நல்ல பாடம் புகட்டியிருக்கிறார்கள். என்னென்ன பேச்செல்லாம் பேசினார் மோடி. இதே தமிழ்நாட்டுக்கு வந்தார், இந்த பகுதியில் தான் ரோட் ஷோ நடத்தினார். அந்த ரோட் ஷோவை நடத்துகிற போது என்னென்ன பேசினார். ஒரு முறைக்கு 8 முறை வந்தார். 8 முறை அல்ல, 800 முறை வந்தாலும் உனக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை என்பதை நிரூபித்து காட்டியவர்கள் தான் இந்த மேடையில் இருக்கிற கட்சியை சார்ந்தவர்கள். இங்கே மட்டுமல்ல, அயோத்தியில் ராமர் கோயிலை கட்டினார், அதை வைத்து ஊரை ஏமாற்றினார். ஆனால் அதே அயோத்தியில் ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒருவரை பொது தெருவில் நிற்க வைத்து வெற்றி பெறச் செய்தது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி என்கிற பெருமை இந்த அணிக்கு உண்டு. மோடியே ஒரு நாளொன்றுடன் பின்தங்கி தான் இருந்தார். இப்போ கூட எனக்கு சந்தேகமாக இருக்குது, அதுக்கு பிறகு அந்த வெற்றி நியாயமான வெற்றியா அல்லது அறிவிக்கப்பட்ட வெற்றியா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆக எலெக்ஷன் கமிஷனை வைத்துக்கொண்டு அவர் இந்த தேர்தல் நடத்தினார். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். மோடி பிரச்சாரத்தை முடிக்கின்ற வரை தேர்தல் ஆணையம் தேர்தலை அறிவிக்கவில்லை. தமிழ்நாட்டுக்கு 8 முறை வந்து போயிட்டு கடைசியாக அவர் பயணத்தை முடிக்கிற போது தான் தேர்தல் தேதியை அறிவிக்கிறார்கள். எல்லா திறப்பு விழாவை முடித்து அதற்கு பிறகு தேர்தல் ஜூன் மாதம் 1ஆம் தேதி அவர் தொகுதிக்கு மட்டும். அவர் போட்டியிடுகிற வாரணாசியில் ஜூன் 1ஆம் தேதி வைத்ததற்கு காரணம் இந்தியா பூராவும் அவர் பிரச்சாரம் செய்துவிட்டு கடைசியாக அவரது வசதிக்காக வைத்தார்கள். என்னென்ன பேசினார் மோடி என்பதை தெளிவாக இங்கே சொன்னார். கொஞ்சம் நெஞ்சமாக போய் சொன்னார். தமிழ்நாட்டுக்காரர்களெல்லாம் திருடன் என்று சொன்னார். ஒரிசாவில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் அதிகாரியை பார்த்து அவர் அங்கே இருக்கின்ற பட்நாயக்கு உதவியாக இருக்கிறார் என்கிற காரணத்தினால் அமித்ஷா பச்சையாக கேட்டார், உங்களுக்கெல்லாம் நீங்களாம் ஆம்பளைங்களே கிடையாதா? ஒரிசாவில் இருக்க நீங்கள் யாருமே ஆண் பிள்ளைகளே இல்லையா என்று ஜாதி வரியை, மத வரியை, மாநில வரியை ஒருவருக்கு ஒரு மோதிக்கொள்கிற என உணர்வை அமித்ஷா ஏற்படுத்தி பேசினார். அதைவிட ராஜஸ்தானில் போய் பகிரங்கமாக மோடியே பேசினார். நீங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறீர்கள், உங்களுக்கு 2 எருமாடு சொந்தமாக இருந்தால் ஒரு எருமாட்டை பிடித்து கொண்டு போய் முஸ்லீமுக்கு கொடுத்து விடுவார்கள். உங்களுக்கு தாலி இருக்கிறதே மங்களசூத்ரா, இந்த மங்களசூத்ராவை கொண்டு போய் பிரித்து கொண்டு போய் இஸ்லாமிய கையில் கொடுத்து விடுவார்கள் எல்லாம் பேசினார். ஒரு நாடாந்திர பேச்சாளர் கூட பேச முடியாததை இந்த நாடாளுகிற பிரதமர் பேசினார். ஆனால் என்ன ஆச்சு? மக்கள் நம்பவில்லை. இன்னும் இந்த ஆட்சி அடுத்த பாராளுமன்றம் கூடுகிற வரை இருக்குமா என்பதே சந்தேகம். ஏனென்றால் நிதிஷ்குமார் இப்பொழுதே தன்னுடைய சுயரூபத்தை காட்டிவிட்டார். டிசம்பர் வரையிலும் பார்ப்பார், அதற்கு பிறகு கவுப்பார். ஆகவே ஏதோ நிரந்தரமாக ஆட்சியில் இருப்போம் என்ற காரணத்தினால் அரசியல்வாதிகளை பழிவாங்குவதை விட்டுவிட்டு, குறிப்பாக கெஜ்ரிவால் அவர்கள் இங்கே எனக்கு முன்னால் பேசிய சகோதரி குறிப்பிட்டதைப் போல என்ன ஊழல் செய்து விட்டார்? நீதிமன்றத்தில் உங்களால் எடுத்து சொல்ல முடிந்ததா? எத்தனை மாதம் ஆகிறது? நேற்றைய தினம் வழக்கறிஞர் மிக அழகாக அபிஷேக் சிங்வி காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பியாக இருந்தாலும் மிக சிறந்த வழக்கறிஞர்களே ஒருவர், அவர் சுட்டிக்காட்டி நீதிமன்றத்தை திணறடி வைத்தார். என்ன காரணத்திற்காக நீங்கள் இந்த வழக்கை போட்டீர்கள்? சொல்லுவதற்கு அங்கிருந்து முடியவில்லை. இவ்வளோ இடி கேஸ் போட்டிருக்கீங்களே, எத்தனை கேஸை நீங்கள் நீதிமன்றத்தை நிரூபித்திருக்கிறீர்கள்? ஆக தேவையில்லாமல் கெஜ்ரிவாலை சிறையிலே வைத்ததோடு மட்டுமல்ல, தீகார் சிறையிலே அவருக்கு போதுமான
மருத்துவ வசதி கூட செய்து தராமல், ஒன்றை மட்டும் சொல்கிறேன், இப்படிப்பட்ட கொடுங்கோல் செய்தவர்கள் நீண்ட நாள் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை. அவர் ஒரு அரசியல்வாதி, ஒரு முதலமைச்சராக இன்றைக்கு இருக்கிறார். அவருக்குரிய மருத்துவ ட்ரீட்மெண்ட் கூட கொடுக்காமல் தியார் ஜெயிலில் சித்திரவை செய்கிறார் என்றால், இதற்கெல்லாம் முடிவு கட்டுவதற்குத்தான் நேற்றைய தினம் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் மோடியை கிழிகிழி என்று கிழித்திருக்கிறார். அதற்கு முன்னால் பேசிய போதும் கிழித்திருக்கிறார். இப்போ பார்லிமெண்ட்டே பார்த்தீங்கன்னா மிகவும் எல்லாருமே இப்போ தான் டிவியே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த 2 சேனல் யாரும் பார்க்கறதே, லோக்சபா ராஜ்யசபா சேனலே யாரும் பார்க்குறதே கிடையாது. காரணம் என்ன என்று கேட்டால், அது நடக்குதா இல்லையானே யாருக்கும் தெரியாது. மிகப்பெரிய சட்டங்கள் எல்லாம் இங்கே சொன்னதைப் போல சில மணித்துளிகளிலே நிறைவேற்றப்பட்டிருக்கு. 3 கிரிமினல் சட்டங்கள் இந்தியா முழுவதும் இருக்கிற வழக்கறிஞர்களை, பொதுமக்களை பாதிக்கக்கூடிய சட்டங்களை 10 நிமிஷத்தில் நிறைவேற்றிவிட்டார். இதற்கெல்லாம் காரணம் அவர்களுக்கு மிருகத்தனமான ஒரு மெஜாரிட்டி அங்கே இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் பத்திரிகையாளர்கள் மட்டுமல்ல, பொதுமக்களும் ராஜ்யசபா டிவியும் லோக்சபா டிவியும் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். காரணம், பாராளுமன்றத்தில் இப்பொழுதுதான் ஜனநாயகத்தினுடைய குரல், எதிர்க்கட்சியினுடைய குரல் ஓங்க ஒலிப்பதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவராலே பதில் சொல்ல முடியவில்லை. கேட்கிற கேள்விகளுக்கு ஆணித்தரமாக பதில் சொல்ல முடியவில்லை. காட்டு கூச்சல் போடுகிறார்கள், பேச விடாமல் தடுக்கிறார்கள். ஆகவே இதற்கெல்லாம் மிகப்பெரிய முடிவு விரைவில் வர வேண்டும். இந்த போராட்டத்தின் வாயிலாக கெஜ்ரிவால் அவர்கள் விடுவிக்கின்ற வரை நாம் ஓயக்கூடாது. அதே போல ஈடியை தவறாக பயன்படுத்தி எந்தெந்த அரசியல்வாதிகள் இந்தியா முழுவதும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் விடுதலை செய்யப்படுகின்ற வரை, அவர் மீது போடப்பட்ட வழக்குகள் வாபஸ் பெறுகிற வரை இந்த அணி தொடர்ந்து போராட வேண்டும், போராடுவோம் என்று எடுத்து சொல்லி இந்த வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று நம்முடைய டெல்லியின் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய கைதை கண்டித்தும் விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும் ஆம் ஆத்மி கட்சியின் சார்பாக நடக்கும் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்து விட்டு சென்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர் அண்ணன் ஆர்.எஸ். பாரதி அவர்களை, விடுதலை சிறுத்தைகளின் சட்டமன்ற உறுப்பினர் என் அன்பு சகோதரர் எஸ்.எஸ். பாலாஜி அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் மாமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் ராஜசேகரன் அவர்களை, எங்களுடைய துணைத் தலைவர் அண்ணன் சொர்ணா சேதுராமன் அவர்களை, ஆம் ஆத்மி கட்சியின் மாநில தலைவர் என் அன்பு சகோதரர் வசீகரன் அவர்களை, மாவட்ட அமைப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை, ஸ்டுடியோஸ் ஏழுமலை அவர்களை, செபஸ்டீன் அவர்களை, கபிலன் அவர்களை, மாநில குழு உறுப்பினர் மாநில மகளிரின் செயலாளர் ஸ்டெல்லா மேரி அவர்களை, திருமதி சாரா அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் எங்களுடைய அமைப்பு செயலாளர் திரு ராம்மோகன் அவர்களை, எங்களுடைய மூத்த தலைவர்கள் அண்ணன் ஜோதி அவர்களை, அண்ணன் விஜயன் அவர்களை, அன்பு சகோதரர் தளபதி பாஸ்கர் அவர்களை, தமிழ்ச்செல்வன் அவர்களை, மேனாள் காவல்துறை அதிகாரி என் அன்பு சகோதரி அனுசியா அவர்களை, அண்ணன் விருகை பட்டாபி அவர்களை, திரு அன்பழகன் அவர்களை, சதீஷ் அவர்களை, அன்பு சகோதரி மீரா அவர்களை, இந்திரன் அவர்களை, வலிரா வனிதா சுப்பிரமணியம் அவர்களை, சர்க்கிள் தலைவர்கள் தம்பி கராத்தே செல்வம் அவர்களை, திரு ஷாஜகான் அவர்களை, திரு ஏஜி மணி அவர்களை, அன்பு சகோதரர் வழக்கறிஞர் பாக்கியராஜ் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய வழக்கறிஞர் அன்பு சகோதரர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பேர் என்னம்மா திரு அழகிரி அவர்களை, மீரா சொல்லிட்டேன், நம்ம வழக்கறிஞர் விட்டல் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மருத்துவர் பொதுவுடைமை கட்சியின் தலைவர் அண்ணன் ரவீந்திரன் அவர்களை,
இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் என் அன்பு சொந்தங்களை எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய கைதை கண்டித்தும் விடுதலை செய்ய கோரியும் நீதி வழங்க கோரியும் நடத்துகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் எல்லா தலைவர்களும் ஒரு கோணத்தில் கைது கண்டித்தார்கள். ஆனால் காங்கிரஸ் பேர் இயக்கம் எப்படி பார்க்கிறது என்றால், ஒருவர் சிறப்பாக ஆட்சி செய்தால், ஒரு நல்லாட்சியை தந்தால் பாஜகவுடைய சித்தாந்தத்திற்கு அது பிடிக்காது. ஊழலை ஒழிக்க வேண்டும், இந்த தேசத்திலிருந்து ஊழலை அகற்ற வேண்டும் என்று ஒரு ஆம் ஆத்மி கட்சி ஆரம்பித்து அதன் தலைவராக பரிணாம வளர்ச்சி பெற்று டெல்லியிலும் பஞ்சாபிலும் அவருடைய ஆட்சியை நீட்டித்து கொண்டு போகும் பொழுது, தன்னுடைய கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் சித்தாந்தத்திற்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் இடையூறாக இருக்கிறார், எதிராக இருக்கிறார் என்று அவரை குறிவைத்து பாஜக அரசு தாக்கி கொண்டு இருக்கிறது. ஒரு வழக்கு என்றால் அந்த வழக்கில் இரண்டு தன்மை. எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர் என்று சொல்லுவார்கள், துரித முதல் தகவல் அறிக்கை, அதை உடனே கைது செய்ய வேண்டும். ஆனால் அது எந்தெந்த வழக்கில் இடம்பெறும், தேச துரோகம், கொலை, இப்படிப்பட்ட சம்பவங்களுக்கு கைது செய்து விசாரிப்பார்கள். ஆனால் இந்த வழக்கு என்பது அப்படிப்பட்ட வழக்கு அல்ல. எல்லாமே ஆன் ரெக்கார்டில் இருக்கு, புத்தகங்கள்ல இருக்கு. நீங்கள் விசாரணை செய்து அவர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து நீங்கள் சிறையில் அடைக்கலாம், தண்டனை பெற்று தரலாம். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் விசாரணை என்ற அடிப்படையில் அவரை கைது செய்து சித்திரவதை செய்வது எந்த விதத்தில் நியாயம்? ஜனநாயக நாட்டில் இப்படிப்பட்ட கேடுகள் எந்த தேசத்திலும் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. சர்வாதிகார நாடுகளில் கூட இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடப்பதில்லை. ஒரு எதிர்க்கட்சியை சார்ந்தவர் பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பழிவாங்குவது, சிபிஐ, இடி போன்ற நிறுவனங்களை பயன்படுத்துவது, இவர் மேல் உள்ள குற்றச்சாட்டு என்பது ஏற்கனவே 4-5 ஆண்டுகளாக தொடர்ந்து நீங்கள் சொல்லி வருகின்ற குற்றச்சாட்டு. உங்களுக்கு ஏதாவது இதில் துப்பு கிடைத்திருந்தால், புலன் விசாரணையில் அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்திருந்தால், நீங்கள் குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அவருக்கு தண்டனை பெற்று தரலாம். ஆனால் எதற்காக கைது செய்கிறீர்கள்? தேர்தலில் அவர் பிரச்சாரம் செய்யக்கூடாது, பரப்புரையை தடுக்க வேண்டும், அவர் சுதந்திரமாக நடமாடக்கூடாது. அவரை கைது செய்தால் அந்த கட்சி முடங்கிவிடும், முடக்கி போட்டு விடலாம் என்று மோடி நினைக்கிறார். ஆனால் இன்னும் எழுச்சியாக அந்த கட்சி பரிணாம வளர்ச்சி பெறும் என்பது அவருக்கு தெரியவில்லை. ஒன்று. இரண்டாவதாக, கடந்த காலங்களில் அரசியல் வழக்குகள் இன்று மிகவும் நெருக்கமாக இந்த ஆட்சியை காப்பாற்றி வைத்துக் கொண்டிருக்கின்ற தெலுங்கு தேச கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு. இந்த சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் கட்சியில 4 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பிஜேபிக்கு எப்படி அழைத்து சென்றார்கள் என்ற ஒரு காட்சியை நான் இங்கு படமாக வைக்க கடமைப்பட்டு இருக்கிறேன். 4 ஆண்டுகளுக்கு முன்பு தெலுங்கு தேசம் கட்சி பாஜகவை எதிர்க்கிறது. பாஜகவை சந்திரபாபு நாயுடு எதிர்க்கிறார் என்பதற்காக வசதியான அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 4 பேர், ஒருவர் பெயர் சௌத்ரி, இன்னொரு பெயர் வெங்கடேஷ், இன்னொரு பெயர் சஜ்ஜன், இன்னொரு பேர் சௌத்ரி, வெங்கடேஷ், சஜன். இவங்க என்ன பண்றாங்கன்னா, சோதனை என்ற எப்படி முதல்ல ஐடி அனுப்புவாங்க, ஐடி அனுப்பி ஏதாவது துப்பு கிடைக்குதான்னு பார்ப்பாங்க, அப்புறம் இடி அனுப்புவாங்க, சிபிஐ அனுப்புவாங்க. அவர்கிட்ட இந்த பத்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன, ரொக்கங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன, தங்கங்கள் பறிமுதல் செஞ்சாங்க, நீதிமன்றத்தை எடுத்துமே கட்டினாங்க. இவர் குற்றவாளி, 90 நாள் சிறையில் இருக்கார். சிறையில் இருக்கும்போது ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. என்ன ஒப்பந்தம்னா, தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்து இந்த 4 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பாஜக கட்சியில் இணைந்தால் உங்க வழக்குகளை திரும்ப பெறுவோம், பதவியும் கொடுப்போன்றாங்க. உடனே காப்பாற்றிக் கொள்வது வேறு வழி இல்லை. அங்கிருந்து தூது விடுறாங்க. அமித்ஷாவுடைய தலைமையில் 4 நாடாளுமன்ற உறுப்பினரும் டெல்லியில் போய் இணைகிறாங்க. உடனே அவர்கள் காவிரியில் குளித்த புனிதமான்களாக வெளியே வராங்க. வழக்கெல்லாம் திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டது. ஒரு வழக்கு கிடையாது. இது சந்திரபாபு நாயுடுக்கு தெரியுமா தெரியாதா இன்றைக்கு அப்படின்னா அவருக்கு தெரியும். என்னுடைய கட்சியை பாஜக எப்படி பழி வாங்கியது என்று தெலுங்கு தேச தலைவர் சந்திரபாபு நாயுடுக்கு நன்கு அறிந்தவர். அதே மாதிரி எங்களுடைய கூட்டணியில் இருந்த சரத் பவாருடைய அண்ணன் மகன் அஜித் பவார்,
அஜித் பவார் மீது 1,00,000 கோடி ரூபாய் ஊழல் வழக்கை போட்டாங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல், ப்ரூவ்டு, குற்றங்கள்லாம் நிரூபிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. ஆனா அவர் தன்னுடைய சித்தப்பாவுக்கு துரோகம் செய்துவிட்டு பாஜகவுடன் கூட்டணி வைத்த உடனே 1,00,000 கோடி உள்ள வழக்குகள், குற்றச்சாட்டுகள் எல்லாம் திரும்ப பெறப்பட்டன. அதே மாதிரி நிறைய மகாராஷ்டிரா ராணா, நிறைய சொல்லிட்டே போகலாம். அப்படின்னா ஒரு சர்வதிகாரமான ஆட்சி நடக்குதா, ஜனநாயகமான ஆட்சி நடக்குதா என்ற கேள்வி எல்லோருக்கும் எழுகிறது. ஆனால் மக்கள் மோடி ஆட்சி, பாஜக ஆட்சி 400-ஐ தாண்டுவோம் என்று சொன்னதை கொஞ்சம் தட்டி கொஞ்சம் அமைதியாக இருங்கள், மக்கள் சக்தி எவ்வளவு பெரிய சக்தி என்பதை கூட்டணி ஆட்சியாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அடுத்த ஆட்சி இங்கு அண்ணன் RS பாரதி பேசியது போல அடுத்த கூட்டத்தொடரிலே இந்த ஆட்சி இருக்குமா என்ற கேள்வியும் எழுகிறது. ஆகவே மோடி அரசு இங்கே உளவுத்துறையெல்லாம் குறிப்பெடுத்திருந்தா சொல்லுங்க, ஜனநாயகத்தை யாராலும் வீழ்த்த முடியாது, ஜனநாயகம் வென்றே தீரும், அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த வழக்கில் வெற்றி பெறுவார், நீங்களே அவர்களை விடுதலை செய்வீர்கள், எங்களுடைய வழக்கறிஞர் மனுஷிக்கு அபிஷேக் எல்லாம் மிக திறமையான வழக்கறிஞர்கள், அவரை வெளியே கொண்டு வருவார்கள். ஆகவே இப்படிப்பட்ட நிலை தான் இந்தியாவில் இருக்கிறது. ஜனநாயகத்தை பேச முடியாது, உண்மையை பேச முடியாது, மக்களுக்காக குரல் கொடுக்க முடியாது. குரல் கொடுத்தால் உடனே பாசிசம் பாயும். உண்மைக்கு புறம்பான வழக்குகளை பதிவு செய்வார்கள், சிறை பிடிப்பார்கள், குடும்பத்தை தொந்தரவு செய்வார்கள். கடைசியில் வேறு வழி இல்லாமல் பாஜகவிற்கு சேர்ந்தால் வழக்குகளை திரும்ப பெறுவோம் என்று அவர்களுக்கு தூது விடுவார்கள். ஆனால் இந்த தூது, இந்த பழிவாங்க நடவடிக்கை எல்லாம் கெஜ்ரிவாலிடம், ஆம் ஆத்மி கட்சியிடம் பலிக்காது என்பதை மோடி புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த அடிப்படையில் குறுகிய காலத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை, கண்டனத்தை தெரிவிக்கின்ற வகையில் ஏற்பாடு செய்த நம்முடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் வசீகரன் அவர்களுக்கும் அவரோடு பணியாற்றுகின்ற தோழர்களுக்கும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அரவிந்த் கெஜ்ரிவால் மீண்டு வருவார். மீண்டும் இந்தியாவில் அவர் மோடிக்கு எதிராகவும் பாசிசத்துக்கு எதிராகவும் குரல் கொடுப்பார், பேசுவார். ஆம் ஆத்மி கட்சியோடு காங்கிரஸ் பேரியக்கம் இருக்கிறது, இந்தியா கூட்டணி இருக்கிறது. வெற்றி பெறுவோம், வென்றெடுப்போம் நீதியை என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் செல்வ பிறந்தகை அவர்களுக்கு ஆம் ஆத்மி